வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வசுவம திட்டத்தில் வரவுள்ள மாற்றம், கிடைத்தது அமைச்சரவையின் அனுமதி. அதிகரித்து வரும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி. அர்ச்சனாவுக்கு விதிக்கப்பட்டது தடை, சபாநாயகர் அதிரடி உத்தரவு. வீடொன்றில் கொலை செய்து கொள்ளை, சம்பவத்தால் அதிர்ச்சி. கடந்த காலாண்டில் இலங்கையின் பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட வேகமாக வளர்ந்தது. இது சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியுடன் வலுவான உள்நாட்டு செயல்பாட்டை குறிப்பதாக ப்ளூம்பெர்க் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. 2024 டிசம்பர் வரையிலான 3 மாதங்களில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5.4% உயர்ந்துள்ளதாக புள்ளிவிபரத்துறை நேற்று தெரிவித்துள்ளது. இது ப்ளூம்பெர்க் கணக்கெடுப்பின் பொருளாதார வல்லுநர்களால் கணிக்கப்பட்டுள்ள 5.3% விரிவாக்கத்தை விட அதிகமாகும். முழு ஆண்டிலும் பொருளாதாரம் 5% விரிவடைந்தது. முந்தைய ஆண்டு 2.3% சுருக்கத்தில் இருந்து மீண்டது. 2022 ஆண்டில் முன்னெப்போதுமில்லாத அளவுக்கு கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாத நிலைக்கு பின்னர் இலங்கை ஒரு திருப்பு முனையை தழுவியுள்ளது. 2025 ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி சுமார் 5% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அஸ்வசுவம நலன்புரி நன்மைகள் உதவி வழங்கும் திட்டத்தை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அஸ்வசுவம நலன்புரி நன்மைகள் உதவி வழங்கும் திட்டம் 2023 7ஆம் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2024 12ஆம் மாதம் 21ஆம் தேதி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இத்திட்டம் இறுதியாக திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் தற்போது நடைமுறையிலுள்ள அஸ்வசுவம உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் கீழ்வருமாறு திருத்தப்பட்டுள்ளது. இதனை வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடுவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு இவ்வாறு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது. அடுத்த 8 அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒலிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதன் அர்ச்சனாவினால் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுக்கள் மற்றும் விமர்சனங்களினால் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன சபையில் அறிவித்தார். அதன்படி அவரது வெறுப்பு பேச்சுக்களை ஹான்சார்ட் பதவியிலிருந்து நீக்குமாறு அவர் இன்று பணிப்புரை விடுத்துள்ளார். ரத்னபுரி பெல்மடுல்ல மீங்ககுட பிரதேசத்திலுள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த இனந்தெரியாத நபர் ஒருவர் வீட்டில் இருந்த அங்கவினரை கொலை செய்து சடலத்தை வாயிற்கதவுக்கு அருகில் கட்டி வைத்துவிட்டு பெறுமதியான பொருட்களை திருடிச் சென்றுள்ளதாக பெல்மடுல்ல போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்துள்ளவர் பெல்மடுல்ல மீங்ககுட பிரதேசத்தைச் சேர்ந்த 58 வயதுடையவராவார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வீடொன்றில் வாயிற்கதவுக்கு அருகில் சடலம் ஒன்று காணப்படுவதாக பெல்மடுல்ல போலீசாருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சந்தேக நபர் வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் பல்வேறு பொருட்களை திருடிச் சென்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெல்மடுல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அஸ்வசுவம திட்டத்தில் வரவுள்ள மாற்றம், கிடைத்தது அமைச்சரவையின் அனுமதி. அதிகரித்து வரும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி. அர்ச்சனாவுக்கு விதிக்கப்பட்டது தடை, சபாநாயகர் அதிரடி உத்தரவு. வீடொன்றில் கொலை செய்து கொள்ளை, சம்பவத்தால் அதிர்ச்சி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.